ஹலோ எவ்ரிவான். ஸோ இன்னைக்கு டாப் 100 ப்ராப்ளம்ஸ் இன் கிராவிடேஷனில் பார்ட் 10 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்லேயுமே ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது. இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வச்சு சால்வ் பண்ண முடியும். பட் நான் சால்வ் பண்ணிக்கிறது சில ஷார்ட் ட்ரிக்ஸ் ஃபார்முலாஸ் வச்சு தான். ஸோ இந்த ஃபார்முலாஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ப்ராப்ளத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ் மாதிரி வர மாடல் ஃபுல்லாகவே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம்னா த எஸ்கேப் வெலாசிட்டி ஃப்ரம் எர்த் இஸ் விஇ. அதாவது எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து ஒரு பாடியை எஸ்கேப் பண்ண வைக்கணும் அப்படின்னா சம் வெலாசிட்டி தேவைப்படும். அது நமக்கு விஇ இஸ் ஈக்வல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm டிவைட் பை கேபிட்டல் ஆர் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த விஇ தான் இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm டிவைட் பை ஆர். இப்போ ஒரு பாடி இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோ, விஇ எஸ்கேப் வெலாசிட்டியில் அனுப்புனா அது எஸ்கேப் ஆயிடும். ஆனால் 2 டைம்ஸ் எஸ்கேப் வெலாசிட்டி அனுப்பணும் அப்படின்னா அது இதுவும் எஸ்கேப் ஆகும். ஆனால் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம எக்ஸாக்ட்லி எஸ்கேப் வெலாசிட்டியில் அனுப்பணும் அப்படின்னா இன்ஃபினிட்டிக்கு போனதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டி பிகம் 0. எப்போ நமக்கு வெலாசிட்டி வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதுவே நீ எப்பெல்லாம் மோர் தென், அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு என் டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி, இங்கே என் அப்படின்றது கிரேட்டர் தென் 1, அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2e 3e 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி 4 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. ஸோ எப்பெல்லாம் மோர் தென் எஸ்கேப் வெலாசிட்டியில் அனுப்புறியோ அப்பெல்லாம் எனக்கு இன்ஃபினிட்டிக்கு போனதுக்கப்புறம் வெலாசிட்டி 0 ஆகாது. அப்போ அங்கே சம் வெலாசிட்டி இருக்கும், அது பேர் தான் ரெசிடுவல் வெலாசிட்டி. ஸோ அப்போ இந்த ரெசிடுவல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும், இதுதான் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த சால்வ் பண்ணுறதுக்கு ஷார்ட் ட்ரிக் ஃபார்ம்லன்னா ரெசிடுவல் வெலாசிட்டி விஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் என் ஸ்கொயர் மைனஸ் 1. இங்கே n அப்படின்றது என்னன்னா, நீ ப்ரொஜெக்ட் பண்ணுற வெலாசிட்டி எப்பவுமே சம்திங் n டைப்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ப்ராப்ளத்தில் நம்ம எவ்வளோ வெலாசிட்டி த்ரோ பண்ணுறோம், 2 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி த்ரோ பண்ணுறோமா. அப்போ என்னோட வேல்யூ எதுக்கு, 2 தான். அப்போ எனக்கு ரெசிடுவல் வெலாசிட்டி விஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஸோ 2 ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு இங்கே ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி போட்டுக்கணும் ஃபார்முலா. அப்போ 2 ஸ்கொயர் 4 ஆயிரம் நமக்கு. அப்போ 4 மைனஸ் 1 3. அப்போ எனக்கு ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி. அப்போ எனக்கு இன்ஃபினிட்டி போனதுக்கப்புறம் அதை ப்ரொசஸ் பண்ணுற வெலாசிட்டி பேர் ரெசிடுவல் வெலாசிட்டி. அந்த ரெசிடுவல் வெலாசிட்டி எவ்வளோ இருக்கும்னா ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் வி இருக்கும். அப்போ நமக்கு ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ பார்க்க போகிற செகண்ட் கொஸ்டின் என்னன்னா, தி ஆர்பிட்டால் வெலாசிட்டி ஆஃப் பாடி க்ளோஸ் டு த எர்த் சர்ஃபேஸ் இஸ். அது எர்த்தோட சர்ஃபேஸ்க்கு பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பாடி, இந்த இடத்துல நம்ம சேட்டலைட் எடுத்துக்கலாம். அப்போ அதோட ஆர்பிட்டால் வெலாசிட்டி என்ன. ஓகே, ஸோ இப்போ இதான் எனக்கு எர்த் அப்படின்னா, ஸோ இந்த எர்த்தில் இருந்து சம்திங் ஒரு ஆர்பிட்டில் ஒரு சேட்டலைட்டை நான் வச்சுருக்கேன். ஸோ அப்போ அந்த சேட்டலைட்டு ஒரு சர்க்குலர் மோஷனில் நமக்கு சுற்றிட்டு வரும். அந்த சேட்டலைட் நமக்கு என்ன ஒரு சர்க்குலர் மோஷனில் சுற்றி வரும். அப்போ அந்த சேட்டலைட்டு சர்க்குலர் மோஷனில் சுற்றுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்ன்றது mv ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆரா. ஸோ v1 வச்சுக்கிறேன் ஆர்பிட்டல் வெலாசிட்டியில். ஸோ mv ஸ்கொயர் பை ஆர். கண்டிப்பாக இது கிராவிடேஷன் ஃபோர்ஸ்க்கு தான் ஈக்குவலாக இருக்கும். இதுக்கு நடுவில் நமக்கு என்ன இருக்கும், கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆகிட்டாமா. அது நமக்கு g கேபிட்டல் M ஸ்மால் m டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லுவோமா. ஓகே, ஸோ இந்த ஸ்மால் m கட்டாரும் ஒரு ஆர் இங்கே இருக்கிற ஒரு ஆர் கூட கட்டாரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது நமக்கு v ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபிட்டல் G கேபிட்டல் M டிவைட் பை ஆர்ன்னு இருக்கும். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா G இஸ் ஈக்குவல்ஸ் டு கேபிட்டல் GM பை ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்கும். இதில் GM டிவைட் பை ஆரை மட்டும் இங்கே வச்சுட்டோன்னா, இன்னொரு ஆரை இந்த பக்கம் கொண்டு போயிட்டோன்னா இங்கே இருக்கிற ரூட் ஆஃப் GM பை ஆருக்கு மேலே நான் அதை போட்டுக்கலாம். அப்போ எனக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் G இன்ட்டு ஆர்ன்னு இருக்கும். ஸோ இதில் ஸ்மால் ஜியோட வேல்யூ நமக்கு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்குமா. ஸோ ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6400 கிலோமீட்டர். ஸோ இதை 64 இன்ட்டு 10⁵ மீட்டர்னு இல்லாமா. அப்போ நான் இந்த வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆர்பிட்டால் வெலாசிட்டி இஸ் நியர்லி இஸ் ஈக்குவல்ஸ் டு 8 கிலோமீட்டர் பர் செகண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா. ஸோ இது ஆப்ஷன் ஏ கூட மேட்ச் ஆகுது.